ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்களோட செகண்ட் vlog. கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, செங்கல்பட்டு தசராவுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு குட்டி vlog மாதிரி ஷேர் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம திருவிழா எப்போயுமே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நிறையா கடைகள்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த vlogல பார்க்கலாம். இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான திங்ஸு, குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸு, ஸோ மெனி திங்ஸ் வில் பி அவைலபிள் ஹியர். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும், அவங்களே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். ஸோ ஈவன் தோ இங்கே வந்து போலீஸ் மானிட்டரிங் எல்லாமே பக்காவாக இருந்தது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட பர்ஸ் அண்டு குழந்தைங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. கூட்டத்தில் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அஸ்ரியாவை வந்து இந்த மாதிரி ஜம்பிங்கில் கொஞ்சம் அவளை ப்ளே பண்ண விடலான்னு சொல்லி ப்ளே பண்ண விட்டோம். ஆனால் அவள் வந்து ஷி கான்ட் கேப்பபிள் டு ஸ்டாண்ட் தேர். அவனால் என்ஜாய் பண்ணுறாங்க, பட் அவங்களால வந்து ஒரு இடத்துல நிற்க முடியல. அதனால் அவங்க டேடி வந்து கையை பிடிச்சிட்டே இருந்தாங்க, விடலை அவங்கள. பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் திருப்பி கூப்பிடும்போது வரல அவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு. கொஞ்சம் சேஃபாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களோட திங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து இந்த ஒரு இதில் வந்து ப்ளே பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராட்டினத்தில் வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வந்து சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அவங்களே வந்து கொஞ்சம் இது வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வேணால் நீங்கள் வேணால் உட்காந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சரி, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உட்கார வச்சுட்டு எடுத்துட்டோம். அதனால் அதில் வந்து விளையாடவே விடலை அவளை. சரி, பைக்கில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ரைடுக்கு வந்திருந்தோம். பட் அவங்க டேடி வந்து இது ஃபாஸ்ட்டாக சுற்றுது, அதனால் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி மூவ் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து இதுலையாச்சும் ப்ளே பண்ண விடலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஷி காண்ட் கேப்பபிள் டு கிளைம் தட். ஸோ அதையும் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ், சாப்பிட்ற திங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபுட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளேஸு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 years சைல்டு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 to 100 rupeesக்குள்ளே தான் கிட்ஸுக்கு இருக்குது. அதனால் என்ஜாய் பண்ணலாம். அதுவே பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 ஸ்டார்டிங்காக இருக்குது. ஸோ குலுக்கி சர்பத் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் ப்ளே பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அது கொஞ்சம் நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்தது. இந்த இடத்துல நாங்கள் ப்ரௌனி ட்ரை பண்ணோம். அதுவும் சூப்பராக இருக்குது, மஸ்ட்டு ட்ரை. ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து காரில் பாப்பாவை கொஞ்சம் ப்ளே பண்ண விடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் எனக்கு அதே தான், பாப்பாவோட வந்து 1.5 வயசுனால வந்து அவனால் உட்கார முடியாது, ஃபாஸ்ட்டாக சுற்றி எழுந்துடுவாள், அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட கொடுத்து உட்காரு நீ அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. அவன் கொஞ்சம் ஹோல்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேடம் கொஞ்சம் விளையாண்டாங்க இதில் கொஞ்சம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 rupees. பட் அஸ்ரியாவுக்கு வந்து இதில் கொஞ்சம் ஃப்ரீ தான். அவள் ஒரு 4 or 5 rounds தான் போனாங்க, அதனால் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பால் ப்ளே பண்ணுற ஏரியாவுக்கு வந்திருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கலர்ஸ் பால்ஸையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதில் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ரைடுக்கு வந்திருந்தோம். இந்த ட்ராகன் ரைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இவள் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருந்தா. இதில் தான் கொஞ்சம் நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. இது வந்து மேனுவலாக சுற்றுறதுனால அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் சுற்றலை. இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிஷனே போட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும், ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் இல்லாதனால இவளுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்ட்டு இருந்தது. அதனால் இதுலேயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப நேரம் இருந்தாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 rupees கிட்ட இருந்தது.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடில் நாங்கள் அவ்வளோ ப்ளே பண்ணலான்னு விட்டோம். ஆனால் அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுங்கன்னு சொல்லியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட். பட் இருந்தாலும் அவர் ஃபாஸ்ட்டாக சுற்றினார். சின்ன 2-3 குழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ராவாக உட்காந்துருந்தாங்க அதில். அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றினாங்க. அதனால் இவ பயந்துக்கிட்டா. அந்த இதில் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல அவங்க. ஸோ அதனால் ஒரு 2 or 4 ரவுண்ட்ஸாக திடீர்னு எழுந்து நிற்கல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அழுதுட்டாங்க. அதனால் இதிலேருந்து நாங்கள் எடுத்துட்டோம் அவளை. போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.